அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. இதுதான் அந்த குறள். அதனால் நீங்கள் பாவத்துக்கு உண்டான தண்டனை ஒரு இந்த தீரும். ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி ஏன் கடைசியில் புத்திர சோகத்தில் இறக்குறாரு? ஒரு நாள் வேட்டையாடிட்டு வர்றாரு. வேட்டை அந்த அன்றைக்கி எதுவும் கிடைக்கல. சரையு நதி கரையில் வராரு. ஒரு கொடிய விலங்கு தண்ணி குடிக்கிற மாதிரி கேட்குது. உடனே அம்பை விடுறாரு. ஐயோன்னு ஒரு பையன் விளறேன். கிட்ட ஓடுறாரு. என்னப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கண்ணு இல்லாதவங்க. நான் உரியில் வச்சு தூக்கிட்டு வந்தேன். தண்ணி கேட்டாங்க. தண்ணி மோந்துக்கிட்டு போகிறதுக்கு வந்தேன். இந்த மாதிரி நீங்கள் என்னை அம்பில் எய்துட்டீங்களே அப்படிங்கிற. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்பா அம்மா தண்ணி இல்லாத இருப்பாங்க. நீங்கள் தண்ணியை கொண்டுட்டு போய் கொடுங்க. வலிக்குது, இந்த அம்பை எடுத்து விடுங்க அப்படின்னு உடனே அம்பை எடுத்து விடுறாரு. உயிர் போயிடுது. அந்த தாய் தாப்புங்கிட்ட போகிறாரு. மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. நான் தசரத சக்கரவர்த்தி தவறு பண்ணிவிட்டு மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் எந்த சாவும் விடலை உங்கள் மேலே. இருந்தாலும் எப்படி நாங்கள் எனக்கு தண்ணியே வேண்டாம். 2 பேரும் புத்திர சோகத்தில் இறக்குறோமோ அதே மாதிரி நீங்களும் புத்திர சோகத்தில் இறப்பீர்கள்னு சொல்லி இறந்துடுறாங்க. அது வருது இல்லையா? அப்போது ராமர் காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போகும்போது கம்பர் பதிவு பண்ணுறாரு. குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தருமம் பின் இறங்கியாக மலைக்குன்ற மலையான் மவளி கவித்தனன் வருமென்றென்று தவிக்கின்ற உள்ளம் தன்னின் முன்னொரு தமியன் சென். காட்டுக்கு போகும்போது பெண்கொற்ற கொடை இருக்குமா? கவரி வீசறதுக்கு பெண்கள் இருப்பாங்களா? விதி முன்னாடி போகுது, தர்மம் பின்னாடி அழுதுகிட்டு போகுது. ஏன் விஸ்வாமித்திரருக்கு தெரியல? மற்ற அந்த அந்த ஜோசியம் பார்த்து சொல்லியிருக்கலாமல்ல? இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் தவிர்த்துருக்கலாமல்ல?